வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் நந்தகுமார். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த கேம்பஸில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அந்த கேம்பஸை சுற்றி இந்த மரங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. எங்கெங்கே எந்தெந்த மரத்தை வைக்கலாம், எந்த இடத்துல பில்டிங்ஸ் கட்டலாம், எப்படி அதை ஆர்கிடெக்ட் பண்ணி அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு இடத்தையும் மிஸ் பண்ணாமல் அவ்வளோ அருமையாக வச்சுருக்குறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சான்ஸே இல்லைப்பா. இன்னும் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனல் உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் என்னென்னா கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன நிகழ்ச்சி இருந்தது. அதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மரங்களும் அந்த இயற்கை சூழலும் அப்படியே ஒவ்வொன்றையும் வேஸ்ட் பண்ணாமல் அங்கங்கே நம்மளுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி ஒவ்வொரு இதையும் இயற்கையாகவே வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் இந்த பில்டிங்ஸோட அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஆர்கிடெக்ட்லாம் எப்படி பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க. இன்றைக்கி ப்ரொஃபஸர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க கொடியேற்றுறதுக்காக. அவங்ககிட்ட மாணவர்களுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு 2-3 நல்ல விஷயங்களை கேட்கலாம் வாங்க. நான் டாக்டர் தாமரை செல்வி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் MBA டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இந்த காலத்தோட குழந்தைங்களுக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலுக்கு போகிறதும் காலேஜுக்கு போகிறதும். நம்ம எல்லாருனாலையும் இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தைங்கனாலையும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நம்ம பள்ளி கல்லூரியில் போய் படிக்கிற விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு குழந்தைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தா கூட அதில் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்த நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய அபிமானமான கருத்து. ஜப்பான்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடத்திட்டத்தில் எப்படி எத்திக்கலாக நடந்துக்கணும், நியாய தர்மம்னா என்ன, பெரியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், கலாச்சாரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படிங்கிற பாடத்திட்டத்தை தான் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு பிஞ்சாக இருக்கும்போதே இந்த ஒரு விதையை விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே வரக்கூடிய மரம் நல்ல பழங்களையும் நல்ல விஷயத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி விஷயத்த நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருந்து இதை சொல்லிக் கொடுக்கணும். உனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனுக்கோ உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பையனுக்கோ நீ கற்றுக்கிட்ட பாடத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி அவனுக்கும் யாரோ ஒருத்தவங்க அந்த விதையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கிடைக்கும். இந்த நம்பிக்கையை ஒரு குழந்தைக்கும் நம்ம வீட்டில் இருந்து
இந்த நம்பிக்கையான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தலைமுறைக்கே ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எல்லா கல்லூரியிலையும் எல்லா பள்ளிகள்லேயும் எல்லா பெற்றோரும் இந்த ஒரு விஷயத்த சின்ன விஷயம்தான் படிக்கும்போதே நீ படிச்சிட்டியா, அதோ அண்ணனுக்கு சொல்லிக் கொடு, நீ படிச்சிட்டியா, நீ தம்பிக்கு சொல்லிக் கொடு, அக்காவுக்கு வரைய சொல்லிக் கொடு, தம்பிக்கு இங்கிலீஷ் எழுத சொல்லிக் கொடு, கணக்கு ஈஸியாக போட சொல்லிக் கொடு. இந்த மாதிரி ஒரு சொல்லிக் கொடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாலே கெட்ட விஷயத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லா பேரண்ட்ஸும் எல்லா டீச்சர்ஸும் இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்னைக்கோட மெசேஜ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Good morning all. I am Dr. Sophia from Sri Krishna College of Engineering and Technology, Coimbatore. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முன்னேறதுக்கு சில படிகள் தேவைப்படுது. அந்த படிகள் வந்து நம்ம பின்னாடி இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, வேறு யாரோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த படிகளை நாம் தான் உருவாக்கிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அதை படியாக்கி நம்ம மேலே எப்படி வரணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ கேட்டு படிச்சுக்கலாம். உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் போய் கேட்டு படிச்சுக்கலாம். இல்லை யூடியூப்பில் இருந்தோ வேறு இப்போ நிறைய டிஜிட்டல் மீடியம் வந்துருச்சு, அந்த மீடியம்லேருந்து எடுத்து படிக்கணும். நம்மளுக்கு யாராவது வந்து ஊட்டி விடுவாங்க அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் நானே வளரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ உங்களுக்குள்ளே வருதோ அப்போ தான் உங்களால் கட்டாயம் நல்லா வளர முடியும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜ் எவ்வளோ அருமையாக ஒவ்வொரு இடத்துலையும் மரத்தை வச்சு அந்த ஆர்கிடெக்டில் வந்து ஒவ்வொரு பில்டிங்கு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுது. அது இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து மாணவர்களுக்கு வந்து மோட்டிவேஷனில் 2 மேடம் வந்து பேசியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்பீச்சும் வந்து நம்மளுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக தமிழ்லேயே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்க்குறது நம்மளோட விஷயம்தான். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு நம்ம தான் சேவ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.